இங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறான். அப்ப பார்த்தா அந்த ஃப்ரிட்ஜோட டோர் லாக் ஆக மாட்டேங்குது, லூஸாவும் இருக்கு. இந்த பையனுமே பாத்தீங்கன்னா அந்த டோரை லாக் பண்ண ட்ரை பண்றான். அப்பன்னு பார்த்து ஹேண்டில் புடிங்கிட்டு வந்துருது. இதை பார்த்து இவனுமே ஐயா என்ன இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃப்ரிட்ஜுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்குது. அப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல என்னத்தை எழுதிட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு பாய் சொல்லிட்டு வெளியே போறான். அப்படி போகும்போது அந்த ஃப்ரிட்ஜ் தன்னோட ஓனர் கையில புது ஃப்ரிட்ஜ் வாங்க போற ஒரு நோட்டீஸ் இருக்கிறத பாக்குது. இதை பார்த்ததுமே அவ்வளவுதான், நம்ம ஓனர் நம்மள குப்பையில தூக்கி போட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே நம்ம அந்த வீட்டுல இருக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுதுன்னா அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்கு வெளியில புது ஃப்ரிட்ஜுங்க எல்லாமே சேல்ஸுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரிட்ஜுங்களை பாத்தீங்கன்னா ஷைனிங்காவும் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். அப்ப அந்த புது ஃப்ரிட்ஜுங்க அந்த பழைய ஃப்ரிட்ஜை பார்த்து சிரிக்குது. இதுவுமே சோகத்துல அந்த இடத்துல இருந்து ஓடுது. அதே டைம் இந்த சைடு ஃப்ரிட்ஜோட ஓனர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறான். வந்தவனு ஃப்ரிட்ஜ் அந்த இடத்துல இல்லாத பார்த்துட்டு பயங்கரமா கத்த. இந்த சைடு அந்த ஃப்ரிட்ஜை பாத்தீங்கன்னா இந்த பழைய இரும்பு பாத்திரம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதே டைம் அந்த ஃப்ரிட்ஜோட ஓனர் பாத்தீங்கன்னா கையில அந்த ஃப்ரிட்ஜோட ஒரு போட்டோவை வச்சுட்டு அந்த கடையில இந்த ஃப்ரிட்ஜ் கிட்ட போயிட்டு ஹலோ இந்த ஃப்ரிட்ஜ் எங்கேயாவது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த ஃப்ரிட்ஜுங்களுமே இவனுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு குட்டி மிஷின் ஒண்ணு அது இந்த பக்கம் தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி சைகையில சொல்ல இவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரிட்ஜை தேடி கிளம்புறான். இந்த சைடு அந்த ஃப்ரிட்ஜை பாத்தீங்கன்னா தன்னோட ஓனர் நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பையன் வந்துட்டு எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பதிலுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் நீ தான் புது ஃப்ரிட்ஜ் வாங்க போறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து காமிக்குது. இதை பார்த்த இவனுமே இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உனக்கு புது ஹேண்டில் தான் வாங்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹேண்டில பாத்தீங்கன்னா அந்த டோர்ல பிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க.